இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை புதூரில் சிறப்பு போலீஸ் படைப்பிரிவு செயல்படுகிறது. கமாண்டன்டாக செந்தில்குமார் பதவி வகித்தார். போலீஸ் சூப்பரண்டுக்கு நிகரான அதிகாரம் கொண்டது கமாண்டன்ட் பதவி. பட்டாலியன் நிர்வாகம், சிறப்பு போலீஸ் படை, வீரர்கள் பயிற்சி, ஒழுக்கம், ஆயுதங்கள் பராமரிப்பு என படைப்பிரிவில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் கமாண்டன்ட் செந்தில்குமார் தான் பொறுப்பானவர். இந்நிலையில் சமீபத்தில் பயிற்சிக்கு வந்த ஒரு பெண் காவலரிடம் தகாத முறையில் செந்தில்குமார் நடந்து கொண்டதாக புகார் எழுந்தது. சம்பந்தப்பட்ட பெண் போலீஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் உள் விசாரணை குழுவிடம் புகார் அளித்துள்ளார். கமாண்டன்ட் செந்தில்குமார் தனக்கு எப்படியெல்லாம் பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்தார் என்பதை விசாரணை குழுவிடம் அவர் விமர்சித்துள்ளார். கமாண்டன்ட் செந்தில்குமார் மீது பெண் காவலர் கூறிய புகார்களின் தன்மை கடுமையானது என்பதை கருத்தில் கொண்ட தமிழக அரசு அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. புகார் மீதான விசாரணை முடியும் வரை சென்னையில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் படை தலைமையகத்தில் செந்தில்குமார் தங்கியிருக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் வெளியூர்களுக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடாது எனவும் தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். பாலியல் புகார்களை விசாரிக்கும் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் செந்தில்குமார் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் டிஜிபி அலுவலக வட்டாரங்கள் கூறுகின்றன. பெண் போலீசுக்கு டார்ச்சர் கொடுத்ததாக கோவை புதூர் பட்டாலியன் கமாண்டன்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சிறப்பு போலீஸ் படை வீரர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.